வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. அதாவது இப்போ இளம் வயது பெண்கள், அதுவும் மெயினாக இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்ககிட்ட காமனாக ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. அதாவது சீட்ஸ் அப்படிங்கிறது விதைகள் தான். அதாவது அரிசி ஆகட்டும், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய முந்திரியிலிருந்து பாதாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீட்ஸ் தான். நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா சீட்ஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன, விதை சுழற்சின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் சீட்ஸ், இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவோம்ல, அது ஆலி விதைகள், ஃப்ளாக் சீட்ஸு, எள்ளு, சீசியம் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் டேஸ் அதாவது உங்கள் பீரியட்ஸ் சைக்கிளோடு அதை சம்மந்தப்படுத்தி பர்டிகுலர் டேஸ் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் சீட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் பார்த்துட்டோன்னா நிறைய நம்மளோட வெல்னஸ் பற்றி அவேர்னஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெடிசனையே சார்ந்து இல்லாமல் நியூட்ரிஷனாக நேச்சுரலாக என்ன ரெமெடிஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் ஒரு பாப்புலரான விஷயம் தான் சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. இந்த சீட்ஸை இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த சீட்ஸில் நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஹார்மோன் ஹெல்த்தை ஹார்மோன் பேலன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஈவன் உங்கள் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த சீட் சைக்கிளிங்கோட மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக இப்போ நம்ம தெரிஞ்சது தான், பெண்களுக்கு நிறைய இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் தைராய்டு, மற்ற நிறைய ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல ரெகுலராகவே நார்மலாக சுரந்துட்டு இருக்கணும். இப்போ பல வகையான காரணங்கள்னால, ஏதாவது ஒரு நோய்கள்னாலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்னால, வாழ்க்கை முறையினால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஃபேஷியல் ஹேர்லாம் நிறையா வர்றது, ஆக்னி வர்றது, உடல் பருமன் அதிகமாகிறது, இந்த மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறையா தொந்தரவுகள் ஏற்படுது. இப்போ இதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட டாக்டர் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க ஒரு சில மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ அதை தவிர்த்து அது உங்களுக்கு ஒரு 50% அந்த மெடிசன்ஸ் மூலமாக நம்ம அதை குணப்படுத்த முடியும்னா, இன்னொரு 50% அது நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் தவிர்த்து வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் ஆட் ஆன் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து மிக முக்கியமானது டயட் சேஞ்சஸ். ஸோ இந்த டயட்டில் தான் இந்த சீட் சைக்கிளிங் வருது. ஸோ இந்த சீட்ஸ், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஓகே இந்த சீட் சைக்கிளிங்கை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா எங்களுக்கு எல்லா விதமான ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளமும் சரியாயிருமானா அப்படி கிடையாது. இது ஒரு பகுதி தான் இந்த சீட் சைக்கிள். நான் டெய்லியும் சீட் சைக்கிளிங் பண்ணுறேன், அப்படி இருந்து எனக்கு எதுவும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு பக்கம் ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கணும். அதில் இந்த டயட்டில் ஒரு பார்ட் தான் இந்த சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சிம்பிளாக இந்த சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் என்னென்னா ஒரு 4 விதமான விதைகள், சீட்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சீசியம் சீட்ஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ். முக்கியமாக இந்த 4 சீட்ஸ் தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, இப்போ உங்களுடைய பீரியட்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு தூரமான நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து 14லேருந்து உங்களுக்கு தூரம் ஆகிற வரைக்கும், அதாவது 28 இல்லைன்னா 30வது நாள் வரைக்கும் இருக்கிறத செக்ரிட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த சீட் சைக்கிளிங்கையும் இந்த பீரியட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி 2 ஃபேஸஸாக பிரிச்சுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தோன்னா 2 சீட்ஸை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும், அதாவது ஆலி விதை, அதுக்கப்புறம் பூசணி விதை, இது 2ம் எடுத்துக்க சொல்கிறாங்க. இது 2லேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு 14 டேஸ்க்கு. செகண்ட் 14 டேஸ்க்கு சீசேம் சீட்ஸ், அதாவது எள்ளுன்னு சொல்லுவோம்ல, அதுவும், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கணும். இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 14 நாள் இந்த 2 விதைகளையும், அடுத்த 14 நாள் நான் சொன்ன சீசேம் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதை ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம டெய்லியும் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? அடுத்த டவுட் இப்போ எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கணும், டேரெக்டாக அப்படியே அந்த ரா சீட்ஸாக எடுத்துக்கலாமா, எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு டவுட் வரும். அதாவது இந்த சீட்ஸ் நீங்கள் ரா ஃபார்மில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி அதை நீங்கள் ஒரு ரோஸ்ட் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு அதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றக்கூடிய ஒரு ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்மூத்திஸ் மாதிரி எடுக்கிறீங்க, இல்லை கூல் மாதிரி காய்ச்சி குடிப்பீங்கன்னா அதில் போட்டுக்கலாம். இல்லை ஜூஸ் குடிப்பீங்க, அதில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சாலடில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ராவாக அந்த பவுடரை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தது. ஏதாவது ஒரு வகையில் இந்த 4 சீட்ஸையும் உங்களோட அந்த பீரியட் சைக்கிளில் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது. ஸோ எப்படி இது நம்மளுடைய ஹார்மோன் ஹெல்த்துக்கு
சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபேட் வந்து இந்த சீட்ஸில் வந்து நிறையா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் எடுக்கக்கூடிய விதைகளான ஃப்ளாக் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ், இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து இது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ளாக் சீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், அதாவது அந்த வெஜிடபிள் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கும். இது வந்து நார்மலாக நம்மளுடைய அந்த மாதவிடாய் சுழற்சியிலையும் அந்த ஈஸ்ட்ரோஜனோட லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் பார்த்தோம்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ்லையும் ஆகட்டும் இல்லை சீசியம் சீட்ஸில் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் தவிர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா விதைகள்லையுமே ஜிங்க் லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெக்னீஷியம், விட்டமின் இ, இந்த மாதிரியான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்குது. செலினியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இதனால அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி ஓரளவு ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால உங்களுடைய சைக்கிள்ஸ் பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஃபர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணும். இதை தவிர்த்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கலாம், ப்ளோட்டிங் சென்சேஷன், கிராம்ப்ஸு, இல்லை பிரஸ்ட் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் எடுக்கிறது மூலமாக ஓரளவு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸை. இது மட்டும் இல்லாமல் மெனோபாசல் உமனுக்கு, பெரிமெனோபாசல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸான ஹாட் ஃப்ளஷஸ், அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும், ஹெட்ஏக். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே கூட இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கிறப்ப ஓரளவு வந்து அவங்களுக்கு அந்த சீட்ஸ் மூலமாக, அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்டடீஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கு. இதை தவிர்த்து ஜென்ரலாக பார்த்தோன்னா இதில் ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின் இ, ஃபைபர் கண்டென்ட்லாம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ்வலாக அந்த கேன்சருக்கு எகெயினிஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சருக்கு எகெயினிஸ்டாக கூட இந்த சீட் சைக்கிள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஈவன் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளமேஷன்ஸ், உடம்புல இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கும் சுகர் லெவலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட இந்த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் சாப்பிட்றதுனால ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். ஹாய் மேம், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கும் பிசிஓடி இருக்கவங்களுக்கும் எப்படி இந்த சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணுறதுங்க மேம்? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்க வந்து அப்போ 28 to 30 டேஸ் சைக்கிள் இருப்பாங்க. அப்போ 14 டேஸ்னு அவங்க பிரிச்சுட்டு எடுப்பாங்க சீட் சைக்கிள். ஆனால் ஒரு சிலர் இர்ரெகுலர் சைக்கிள் 3 months 6 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் ஆவாங்க, பிசிஓடி இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம்னா எனி டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனி டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 15 days ஆர் 14 days நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய 2 சீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 14 days வந்து அடுத்த சீட்ஸ், அடுத்த 2 சீட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் வந்து ஈவன் இப்போ மெனோபாஸ் ஆனவங்க வந்து அவங்களுடைய மெனோபாசல் சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு சீட் சைக்கிளிங் எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே என்ன பண்ணலாம்னா எனி டே ரேண்டமாக ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 14 days, செகண்ட் 14 daysன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீட் சைக்கிள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாமா? இதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குங்களா மேம்? ஆக்சுவலாக இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு நியூட்ரியன்ட் பேக் ஃபுட் மாதிரி தான். பவர் ஹவுஸ் மாதிரி ஹெல்தி ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், விட்டமின் இ, இதெல்லாம் ஃபைபர்ஸ், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ காமனாக இது ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால பெரிய எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதனால் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் இதை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் மாடரேட்டாக நம்ம எடுத்துக்கணும். சீட் சைக்கிளிங் நல்லதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப அதிகப்படியான அளவில் எடுத்துக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் சீட் ஒரு 1 teaspoon per day அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா மேபி ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்ஸ் அலர்ஜி இருக்கலாம். ஃபுட் அலர்ஜி, நட்ஸ், இந்த சீட்ஸுக்கு ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம். அவங்க எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீசஸ் நிறையா இருக்கிறவங்க, இப்போ சோரியாசிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸை வந்து அவங்க டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது பெட்டர். மற்றபடி இது பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இது இருக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா மேம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட் இருக்கிறதுனால தாராளமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பட் மாடரேட்டாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்கள் டாக்டரையும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மேம், நாங்களும் இந்த சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மாத்திரை எடுத்துக்கிறதுனால இந்த சீட் சைக்கிள் எடுக்கிறப்ப அதுக்கு ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமானா இருக்காது. நீங்கள் சீட் சைக்கிள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சீட் சைக்கிள் வந்து நாங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் மேம்? இதோட ரிசல்ட் எப்போ எங்களுக்கு தெரியும்?
ஆக்சுவலாக இந்த சீட் சைக்கிளிங் எப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 months எடுத்துக்கணும். இன்னொன்று இது வந்து ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தும் வேரி ஆகும். எல்லாருக்கும் காமனாக ஒரு டியூரேஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 3 to 6 months எடுத்தால் தான் அது மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் நான் சொன்ன மாதிரி அந்த மெனோபாசல் லேடிஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் அவங்க கம்மியாகிறதெல்லாம் தெரியறதுக்கு குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 5 months அந்த சீட்ஸை எடுத்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும். இன்னொன்று நிறைய பேர் டவுட், நான் இப்போ ஒரு 1 month எடுத்துகிட்டு இருக்கேன் பட் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க சீட் சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சீட் சைக்கிளை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகட்டும், ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஒரு ஸ்லீப் பேட்டர்ன், இதெல்லாம் எதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சைட் சீட் சைக்கிள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சீட் சைக்கிள் வந்து பெருசாக வந்து பெனிஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்கள் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ணிவிட்டு சீட் சைக்கிள் அதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியும்.